ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிறது யூகோ பேங்கோடைய Q1 ரிசல்ட். அது மட்டும் இல்லாமல் யூகோ பேங்கோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் கூட சேர்ந்து பார்க்க போகிறோம். இது நமக்கு இந்த பேங்க்கில் ஃபியூச்சரில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களாம் கூட வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோ செட் பண்ணியிருக்கிறேன். இது நாட் ஓன்லி த Q1 ரிசல்ட் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டாக்கோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ், profit on quarter year on year profits and CAGR உடைய மதிப்பு எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட். யூகோ பேங்க் 10% ப்ராஃபிட்டில் ரேஸ் ஆகிருக்குது. அதாவது 607 crore வந்து ப்ராஃபிட் இருக்குது இயர் ஆன் இயர். போன வருஷம் இதே இதில் 555 crore தான், 551 crore தான் நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா 2403 கோடி ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கு. 7% அப்படின்னாக்கா 2254 கோடி ரூபாய் தான் இருந்திருக்கு போன வருஷம். அசட் குவாலிட்டி, அதாவது கிராஸ் NPA 6.63% டவுன் ஆயிருக்குது. 2.69% இருந்து 6.63% டவுன் ஆயிருக்கு. டவுன் ஆயிருந்தா நல்லது. நெட் NPAவும் now டவுன் ஆயிருக்குது. போன வருஷம் 50 இருந்தது, இந்த வருஷம் 45 இருக்குது. ப்ரொவிஷனலும் டிக்ரீஸ் தான் ஆயிருக்குது. 661 665க்கு டிக்ரீஸ் ஆயிருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த கம்பெனி 31 காசு இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 39,964 கோடி ரூபாய் இருக்குது. 52 வீக் ஐ 60 ரூபாய் 70 காசு. 52 வீக் லோ 26.80. ஸ்டாக் PE 16.4, புக் வேல்யூ 24.70, டிவிடெண்ட் ஈல்ட் 1.24, ROCE 5.67, ROE 8.38, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ்லி ப்ரொஃபஷனல் அதிகமாக இல்லை அப்படின்றது தான் ஒரு நல்ல செய்தியாக இருக்குது. ப்ரொஃபஷனல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 665 கோடி ரூபாய் போன வருஷம் இருந்தது, இந்த வாட்டி 616 கோடி ரூபாய் தான் இருக்குது. அதனால வந்து CAGRக்கு 24.5% கடந்த 5 இயர்ஸில் இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இதுக்கான அட்வான்டேஜ், இந்த ஷேருக்கான அட்வான்டேஜ் இது தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட். ஸோ கம்மிங் ஸ்லைடில் அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸும் அடிக்கடி வந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி தான். ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 551, 608, 639, 652. அதாவது போன வருஷம் ஃபுல்லாகவே குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துருக்குது. அது வந்து நீங்கள் என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது இந்த இதில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதால அதை ஸ்கிப் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அடுத்ததுபடியாக நம்ம இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 3 வருஷத்தோட ப்ராஃபிட் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னை பார்த்துட்டோம்னா இந்த ஸ்டாக்குடைய முழு டீட்டெயிலும் முடிஞ்சிடுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. பாருங்கள், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் கடந்த 4 வருஷமாக இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. 22ல் 930, 23ல் 1682, 24ல் 1654, 25ல் 2445. அதாவது மார்ச் டு மார்ச், அதாவது ஃபினான்ஷியல் இயர்னா மார்ச் டு மார்ச், அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட்டை மறுபடியும் பாருங்கள். இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கண்டினியூஸாக ஹோல்டிங்கில் தான் இருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து ஸ்டாக்ஸ் பேட்டர்ன். ஸ்டாக் பேட்டர்ன்ஸ்னா ஸ்டாக்ஸை யார் ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் 95, 90, 95 அந்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. அதிகமாக 95 வச்சுருந்துருக்காங்க 2004. இப்போது கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ். குவார்டர் ஆன் குவார்டர் தான் அது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ FIS கொஞ்சம் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். 0.13% தான் இருக்கிறாங்க. இப்போது DASம் கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாங்க, 1% பக்கத்தில் வெளியே போயிட்டாங்க. பப்ளிக்கு வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. 32
3.26லேருந்து 4.17 இதுதான் இதில்